ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெக் ப்ளஸ் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபைபர் பிளான்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் என்ன, ஸோ இது வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் நீங்கள் எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட்டு கேஷ்பேக் அமௌண்ட்டும் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் உங்களோட ரீசார்ஜுக்கு வந்து பே பண்ணாலே வந்து போதும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் எவ்ரி பர்சனுக்கு எத்தனை தாட்டி ரீசார்ஜ் பண்ணாலுமே இதில் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துட்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்டெல் ஏர்ஃபைபரில் என்னென்ன பிளான் இருக்குது, அது இன்ஸ்டாலேஷன் எப்படி, ஸோ என்னென்ன ப்ரைஸ்லாம் வந்து வரும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பிளாக்குக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோவும் போட்டுட்டோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர்ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பிளான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளான் 699 வரும், 40 Mbps ஸ்பீடு. ஸோ 350 டிவி சேனல்ஸ் வந்து வரும். ஸோ 22 OTT வந்து வரும். ஸோ இந்த 699க்கு வந்து பார்த்திங்கன்னா 18% GST வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 799 வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா GST அப்ளிகபிள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 Mbps. இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து எதுவுமே வராது. ஆண்ட்ராய்டு, அதாவது செட்டப் பாக்ஸு, டிவி சேனல்ஸு, ஸோ OTT சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அது இல்லாத வெறும் நமக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100 Mbps. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபைனல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 899 பிளானு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 Mbps. பட் இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட்டாப் பாக்ஸு, டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ 20 OTT பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ஏர்டெல் ஏர்ஃபைபர் பெஸ்ட்டாக இல்லை ஃபைபர் பெஸ்ட்டான்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபைபர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் 1 Gbps ஸ்பீடு வரைக்குமே நமக்கு வந்து பிளான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேபிள் மூலயமா நமக்கு வந்து வர்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இது எப்படி நான் ஏர்ஃபைபர் தான் ப்ரோ புக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் லிங்கை கொடுத்துறேன். இதிலே புக்கிங் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க அந்த டைமில் ஒரு தாட்டி. ஏர்ஃபைபர் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கீங்க, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன் மோஸ்ட்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் ஏர்ஃபைபர் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ டவுன் சைட்லேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் வந்து ஃபைபரே வந்து போய்க்கலாம். ஸோ இதனுடைய இன்ஸ்டாலேஷன் ஃபீன்னு வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்கள் 6 மந்த் இல்லை 12 மந்த்துக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை டோட்டலாக நீங்கள் முன்னாடி ப்ரீபெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மொத்தமாக 6 மந்த் இல்லை 12 மந்த்துக்கு எடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக வந்து வரும். அப்படி இல்லை நான் மந்த்லி பே பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி பிளான் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஸோ அதை வந்து முன்னாடியே ப்ரீபெய்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 699க்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் 18% GST வாங்கிடுவாங்க. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் 6 மந்த் ரீசார்ஜ் பிளானோட சேர்த்து போடும்போது உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கும்போது ஏர்ஃபைபர் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ ஏர்டெல் ஏர்ஃபைபர் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 month பிளான் எடுத்தாலுமே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ பண்ணி தரலாம். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, அந்த டைம் ஆஃபரை பொறுத்து இருக்குது. ஸோ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஃபேர் யூஸ் பாலிசி படி உங்களால் 3300 GB தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டோர் ரிசீவர், அப்புறம் வைஃபை ரவுட்டர், ஸோ 4K செட்டப் பாக்ஸ். நீங்கள் 4K அதாவது நீங்கள் டிவி சேனல்ஸ் இருக்கக்கூடிய பிளானாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 4K அதாவது செட்டப் பாக்ஸு, டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அவுட்டோர் யூனிட் எதுக்கு அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக உங்களுடைய மொட்டை மாடி இருக்குது, இப்போ உங்கள்கிட்ட வீடு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பையில் டவர் இருக்கும். அந்த டவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த அவுட்டோர் யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏர்டெல்லில் உங்களுக்கு வந்து தருவாங்க அவுட்டோர் யூனிட்டு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டவர் எங்கே அதாவது ரேஞ்ச் நல்லா கிடைக்குதோ அந்த உங்கள் ஹவுஸுக்கு நியர்பையில் எங்கே டவர் இருக்கோ ஸோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரி டவர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டோர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த ரவுட்டர் வழியாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏர் ஃபைபர்னால் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பொசிஷன் தான். ஸோ இதுவும் உங்களால் வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்னென்னா இது வந்து ஒயர்லெஸ்ஸு. ஸோ ஃபைபராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷனில் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டிஷ்ஷு பிளான் எடுத்தீங்க, அதாவது டிவி சேனல்ஸ் பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K செட்டாப் பாக்ஸு டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இருக்குது. பட் இதில் டிஷ்ஷு இருக்கக்கூடிய பிளான் நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஏர் ஃபைபர் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அட்ரஸ் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. அட்ரஸ் டாக்குமெண்ட்டுன்னும் போது ஸோ உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரை வாங்குறதுக்கான நீடு. ஸோ இது நீங்கள் புக்கிங் பண்ணணுன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் இதில் நேமு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏர்டெல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கால் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷனோ டேரெக்டாக வந்து டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பெஸ்ட்டாக இருக்கா, ஜியோ பெஸ்ட்டாக இருக்கா, பிஎஸ்என்எல் பெஸ்ட்டாக இருக்கான்றத ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஏரியாவை பொறுத்து, டவரை பொறுத்து, சிக்னலை பொறுத்து எல்லாமே வந்து மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நியர்பையில் எது நல்லா கிடைக்கிது அப்படின்றத வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது சூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பர்சன், அதாவது நீங்கள் இப்போ ஜியோ இல்லை ஏர்டெலோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா ஏர் ஃபைபரில் ஸோ நீங்கள் வந்து ஒரு தாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் நியர்பையில் வீட்டில் யாரா போட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஃபீட்பேக் கேட்டுட்டு இது பண்ணுங்கள். ஸோ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபர் பெஸ்ட்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் பெஸ்ட்டான்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் வந்து உங்களுக்கு வந்து நெட்டினுடைய ஃபுல் ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஏர் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டவர் ரேஞ்சை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ சம்டைம்ஸில் ஸ்பீடு கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஒயர் ஆப்டிக்கல் ஃபைபர்லேருந்து நமக்கு வரும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பீடு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா 1 Gbps ஸ்பீடு வரையும் இருக்குது. ஸோ அதே நமக்கு ஏர் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 Mbps பிளான் வரையும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமமாக 100 Mbpsக்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபைபர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஆல்ரெடி நம்ம ஏர் ஃபைபருக்கும் சரி எல்லாமே வீடியோ போட்டுட்டோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துறேன், வெப்சைட் லிங்க்கே எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு தாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் முக்கியமான விஷயம் 3300 GB தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு மந்த்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். அதையும் நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபேர் யூஸ் பாலிசின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. நீங்கள் இன்க்ளூடிங் நீங்கள் உங்களுடைய மொபைல் டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசி வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர்னுடைய வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸு. ஸோ இந்த பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 3 பிளான் தான் வந்து இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னை இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்துருப்பீங்க. ஸோ ஏர்டெல் ஏர் ஃபைபரில் என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்துருக்கு, இன்ஸ்டாலேஷன் எப்படி, ரவுட்டர் காஸ்ட் எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துலையாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்காகவே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்கமிங் வீடியோஸில் இதோட சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.